அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மீள் எழுச்சி அவசியமானது. ஆனால் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகங்கொடுக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அவ்வாறான ஒரு கிராமத்துக்கு அண்மையில் சென்றிருந்தோம். கிளிநொச்சி நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காந்தி கிராமம். கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் சுமார் 220 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு காந்தி கிராம மக்கள் கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். ஆனாலும் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளில் எல்லைகள் இடப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இந்த கிராமத்துல குடியேறி இந்த வேளையில இந்த கிராமத்தை விட்டு வேறு இடத்துல எழும்பி போகணும்னா எங்களால இனி இயலாது. அப்படின்னா இந்த கிராமத்திலேயே நாங்கள் உறங்கி அடங்கி போகணும். அப்படித்தான் எங்களால முடியும். அதை விட வேறொரு வாழ்க்கையை எங்களால வளர்த்துக் கொள்ள முடியாது. காலம் காலமாக வசித்து வந்த நிலத்தை விட்டு எங்கு செல்வதென காந்தி கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு எல்லை வேலையெல்லாம் போட்டு எல்லாம் சுற்றி வர இது இப்போ எங்களை வெளியில போறோன்ற மாதிரி சொல்லிக்கொண்டு இருக்காங்க. நாங்க எங்க போறது? கிராமத்தில் 100 குடும்பங்களுக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மிகுதி குடும்பங்கள் இன்னும் தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் வீதிகள் எதுவும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. கிராமத்தை ஊடறுத்துச் செல்லும் கிளிநொச்சி அக்கராயன் பிரதான வீதி கடுமையாக சேதமடைந்து போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்றது. பஸ் போய்க்கல சரியான பள்ளத்துல நாங்க போய்க்கல, சைக்கிள்ல போய்க்கல, பஸ் வந்து தண்ணி எல்லாம் அடிக்குது பள்ளத்தால. சைக்கிள்ல போய் வர்றது, நடந்து போறது எதுவுமே சரியான கஷ்டமா இருக்கு. கிராமம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியான வாழ்வை பெற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் கிளிநொச்சி காந்தி கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.